வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. ஒரு ஊர்ல ஒரு கூலி தொழிலாளி இருக்காரு. அவர் கூட ஒரு கழுதையும் இருக்கு. அந்த கழுதை ரொம்ப வயசானனால அந்த கழுதையோட மருத்துவ செலவை இவரால பார்க்க முடியல. அந்த அளவுக்கு இவர் வறுமையில இருக்காரு. ஒரு நாள் ஒரு தண்ணி இல்லாத கிணத்தை மூடுறதுக்காக தினக்கூலியா போறாரு. ஒரு பக்கமா இருக்க மணலை அள்ளி அந்த கிணத்துக்குள்ள கொட்டிட்டு இருக்கும் பொழுது மணல் சரிஞ்சு அந்த கழுதை கிணத்துக்குள்ள விழுந்துடுது. கிணத்துல விழுந்த அந்த கழுதையை மீட்டெடுத்து அதுக்கு மருத்துவ செலவு பண்றதை விட அந்த கிணத்தோடையே இந்த கழுதையும் வச்சு மூடிடலான்னு முடிவெடுக்கிறாரு அந்த தொழிலாளி. மணல் அள்ளி அந்த கழுதை மேல போட போட அந்த கழுதையும் வலியினால பயங்கரமா கத்துது. நேரம் போக போக அந்த கழுதை எந்த சத்தமுமே போடல. அந்த தொழிலாளியும் கிட்ட போய் பார்க்கறான். கிட்ட போய் பார்த்தா அந்த கழுதை பிரிஸ்கா எழுந்திருச்சு நிக்குது. ஒவ்வொரு முறையும் அந்த கழுதை மேல மணல் கொட்ட கொட்ட அந்த கழுதை அந்த மணலை சிலுப்பி விட்டுட்டு மேல வந்துகிட்டே இருந்தது. இந்த கதையில இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு கண்டிப்பா ஏதோ ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஆனா அந்த சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம மேல விழக்கூடிய பிரச்சனைகளை நம்ம மேல ஏறக்கூடிய படிகளா மாற்றணும். கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்தாலும் அதுதாங்க உண்மை. புரியலனா திருப்பி கேட்டு பாருங்க. இன்னைக்கான குட்டி ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நம்புறேன். With this note, I am signing off. This is Satish.